வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸ் 25க்கு ஒரு 3 மார்க் 4 மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இப்போ என்னன்னா நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் நம்ம ஏன் மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா, ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு ஃபுல் 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் மேக்ஸவே நல்லா பார்த்த மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பார்க்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்க்க அப்போ இந்த கொஸ்டின்ஸ் இந்த மெத்தடில் போடலாம் அப்படின்னு உங்களுக்கே அனலைஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இப்போ என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ, ஐ மீன் மேக்ஸ் வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடலான் இருக்கேன். எப்படின்னா இப்போ 2024, 2023, 2022 இந்த 3 வருஷத்துக்கான வீடியோ, மேக்ஸ் வீடியோ, ஓல்டு கொஸ்டின்ஸ்க்கான வீடியோவை நான் உங்களுக்கு கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடியே முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை முடிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை நான் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் கொடுத்துறேன். ஓகேங்களா? இதுக்கான பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். அதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நீங்கள் டெஸ்ட் போட நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ட்ரை பண்ணால் நீங்கள் கம்பல்சரி எல்லாரும் 25க்கு 25 மார்க் நீங்கள் கம்பல்சரி எடுப்பீங்க. இது நான் கேரண்டி. இந்த வீடியோவை கம்பல்சரி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம இது இப்போ பார்ப்போங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2024ஓட லாஸ்ட் எக்ஸாம், ஐ மீன் கம்பைன்டு சிவில் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ ஏன் நம்ம இப்போ குரூப் 4னா அப்போ 10th குவாலிஃபிகேஷன் தானே சார், ஏன் சார் இந்த இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு குரூப் 4 மட்டுமே எய்ம் கிடையாது. ஏன்னா இப்போ 2025 அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வருது. குரூப் 1 வருது, குரூப் 2 வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அப்போ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே பேசிக் 10th தான் சொல்லியிருக்கான். அப்போ குரூப் 4க்கு 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னால நீங்க அந்த 10th சிலபஸ், ஐ மீன் குரூப் 4 பழைய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதாவது குரூப் 4க்கு போதும். ஆனால் நம்மளுக்கு அதோட நிப்பாட்டிடக்கூடாது. எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம மேக்ஸ் 25க்கு 25 எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண, அதாவது இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் ஒரு பி நான் 100ன்னு கொடுத்துருக்கேன் வச்சுங்களேன். அப்போ அதோட கம்மியானது தான் ஏ. அப்போ அது நான் 75ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் தானே கேட்டிருக்கான். இப்போ இதுதான் ஏயின் வருமானம் இல்லையா? 75. எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கு? 25 இருக்கு. அப்போ 25 அதோட சதவீதம் தானே கேட்டிருக்கான். 800. அவ்வளவுதாங்க. அப்போ 1 20 25, 3 25 75000, 1 3 3 9, மிச்சம் 1 3 9 மற்றும் 1/3. அப்போ 33 1/3ன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஷார்ட்கட்ஸ் வச்சு போடுவோம். இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இந்த லாஸ்ட் இருக்குங்களே, இந்த லாஸ்ட் 1/4 இருக்குங்களே, அதை நீங்க எடுத்து எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் 1 4ன்னு எடுத்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? இப்படி எடுத்து எழுதிட்டு 1 2 3 இந்த இது 3 இது இருக்குங்களா, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்குங்களா, அந்த இடத்துல அப்படி. ஓகேங்களா? 1 2 3 அப்படின்னு ஒரு 3 கோடு போட்டுக்குங்க. இங்க கீழே அது இந்த 1 இருக்குங்களா, அதுக்கு இங்கன எழுதுங்க. 3 இங்கன எழுதுங்க. 2 இங்கன எழுதுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இது அப்படியே பெருக்குங்களேன். 1 நாள் 4, இதோட இதை ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்பரை ஆட் பண்ணுங்க. இப்போ 5 ஆயிடுச்சுங்களா? ஓகேங்க. இப்போ இந்த நம்பரை பெருக்குங்க. இதை பெருக்கணும். ஓகேங்களா? இதை பெருக்குனா 5 3 15. இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கு? 4 இருக்குங்களா? ஸோ அதை கூட்டுங்க. 19. இதை பெருக்குங்க. 19 2 38. அந்த 38ஓட இதுதானே முன்னாடி நம்பர், இதுக்கு முன்னாடி நம்பர் இதுதானே, அதை ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 43 வரும். ஸோ இது 43. அப்போ 19/43ன்னு கீழே இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 19/43. அதே தான் மேலேயும் அந்த கான்செப்டே தான். என்ன போடலாம்? 4 இருக்கு, 5 இருக்கு, 1 2 இல்லையா?
2 டேஷ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இங்க என்ன இருக்கு, இது எப்பவுமே பிளஸ் தான், நீங்க இன்னும் இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 2. ஓகேங்களா? இப்போ இதை பெருக்குவோமா, 5 3 5, 5ல் 1 கூட்டினா 19. அதே இந்த 2 பெருக்கி இங்கே வச்சா 43 வரும். இங்கேயும் 19/43 வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. இது அப்படியே இங்க வகுத்தல் இருக்கா, இது அந்த சைடு போகும்போது என்னவாயிரும், 19/43 இன்ட்டு 43/19 வந்துடும். இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 1 வந்துடும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம்மு, இது இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஹச்சிஎஃப், அதாவது ஹச்சிஎஃப் எடுக்கிறோம். ஹச்சிஎஃப் எப்பவுமே எப்படி எழுதலாம், இதுக்கான ஹச்சிஎஃப் என்ன, 40 48 64ங்களா? இப்போ பாருங்க, இப்போ இருந்துச்சுன்னா என்னது, ஹச்சிஎஃப் 8ஆல போடுறேன். I8 40, 6 8 48, 8 8 64. இங்க பாருங்க, இது ஒற்றை எண் வந்துருச்சு, இது இரட்டை எண்கள் வந்துருச்சு. அப்போ ஆகமொத்தத்தில் அவ்வளவுதான். ஹச்சிஎஃப் இங்க ஒற்றை எண், மற்ற 2 எல்லாம் இரட்டை எண் அப்படிங்கும்போது அவ்வளவுதான், 8 தான் வரும். ஓகேங்களா? 8 வந்துருச்சு. இப்போ பாருங்க, அதாவது ஹச்சிஎஃப்னு கேட்டிருக்கானா, அப்போ ஹச்சிஎஃப்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல இருக்கு இல்லைங்களா, ஹச்சிஎஃப் அப்பனா மீப்பேவா, மிக பெரும் வகுத்தி, அதுக்கு ஆப்போசிட்ல எடுக்கணும். இப்போ x⁴ இருக்கா, அப்போ x⁴ இருக்கா, இங்க x⁴3 x⁴ x⁴2 எது வரும், x⁴2 தான் வரும். அடுத்து y⁴ y⁴2 y⁴3 என்ன வரும், y⁴2 தான் வரும். இங்க z தான் வரும். ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீப்பமா 1200 எனில் மீப்பேவா காண்க. இப்படி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கீங்கன்னா 2x 3x 5x இப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்து வச்சுட்டு இதை 3 பெருக்குங்களேன், 2x இன்ட்டு 3x இன்ட்டு 5x ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்கான், மீப்போவா 1200ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? இதை பூரா பெருக்குனா என்ன வரும், 6 23 6 6 5 30 இல்லைங்களா? 30x ஈக்குவல் 1200ன்னு வருங்களா? ஓகேங்களா? இங்க x வச்சுக்குவோம். இப்போ 1200/30ன்னு வருங்களா? இந்த 0 கேன்சல் ஆயிரும், 40. அப்போ x என்ன இருக்கு, 40. ஓகேங்களா? மீப்பேவா என்னவா இருக்கும், 40 தான் மீப்பேவா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீப்பேமா 24. அவ்விரு எண்கள், அதாவது அவ்விரு எண்கள் 2:3ன்னு கொடுத்துருக்கானா, அப்போ இதையும் நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், 2x எடுத்துக்கோங்க 3x எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மீப்போமா 24. அவ்விரு எண்களின் கூடுதல் ஒண்ணுமே இல்லை, அது நம்ம எண்கள் கண்டுபிடிச்சோம், HCF இதோட கூடுதல் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம், 2x இன்ட்டு 3x ஈக்குவல் 24. அப்போ 6xன்னு வந்துருமா, இதை பெருக்குனா ஈக்குவல் 24 வந்துருமா, 1 6 4 6 24ன்னு வந்துருமா. ஸோ 4 வந்துருமா. இந்த அப்படியே இங்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். 2 × 4 3 4, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 8 12. அப்போ ஆன்சர் 20. ஓகேங்களா? கூடுதல்னால அதை ரெண்டையும் கூட்டி போட போறோம், அவ்வளவுதான். பாருங்க இந்த சம் பாருங்க, 2/3 3/5 7/9 மற்றும் 9/13 மீப்போமா காண்க. மீப்போமா காண்க, மீப்போமானா எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் இதுக்கான இப்படி பின்னத்துல இருந்தா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, என்ன கண்டு கேட்டிருக்கானோ அதை மேல எடுத்து வச்சுக்கோங்க, எல்சிஎம் பை ஹச்சிஎஃப் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் என்ன, மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். இங்க கீழே இருக்கிறது நல்லா பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, 9 இருக்கு, 13 இருக்கு. டிஃபரன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர். அப்போ அது எல்சிஎம் ஹச்சிஎஃப் எப்பவுமே என்னதான் வரும், 1 தான் வரும். அப்போ அது 1ன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு தான் எல்சிஎம், மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போமா, 2 3 7 9. ஓகேங்களா? இப்போ 3ஆல போறேன், 2 1 7 3ன்னு வந்துடும். அவ்வளவுதான். இது அப்படியே பெருக்குங்க, 23 6 7 3 21 21 6 பேருக்குன்னா 1 6 6 2 12. அப்போ 126. அப்போ 126/1 வரும். அப்போ 126 தான். ஸோ ஆன்சர் எங்க, சி தான் ஆன்சர். ஓகேங்களா? 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம். 1 மணி அப்படிங்கிறாங்க, 9 வினாடி அப்படிங்கிறாங்க. நல்லா பாருங்க, எல்லாமே சேமா இருக்கா, இல்ல இங்க மணி இருக்கு, இங்க வினாடி இருக்கு. அப்ப மணியை நம்ம வினாடியை மாத்திரம். அப்போ 1 மணி அப்படிங்கும் போது 3600 வினாடி வரும் இல்லைங்களா? ஈஸ்ட்
9 வினாடி. அவ்வளவுதாங்க. இது அப்படியே அடிச்சு விட்டுருவோம். 4 வரும், இங்க 1 வரும். அப்போ 400:1 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம்மு 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராமுக்கு சமமா? அதே சம்ஸ் தான். ஓகேங்களா? 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராமுக்கு சமம். அப்போ 1000:10. ஓகேங்களா? இப்போ இதையும் அதையும் அடிச்சா அவ்வளவுதாங்க. என்ன வந்துடும்? 100:1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி சம்ஸ் இருந்துச்சுன்னா தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துலயே நீங்க போட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி போடுறீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த 2 0 அப்படியே அடிச்சிருங்க, மிச்சம் இருக்கிறத அப்படியே கூட்டிடுங்க. அவ்வளவுதான். அப்படியே பெருக்கிடுங்க, அப்படியே பெருக்கிடுங்க. ஓகேங்களா? 8 3 அப்படியே பெருக்குனா 8 3 24, 24 25 பெருக்குங்க. 4 5 20, மிச்சம் 2, I 2 10 12 வந்துடும், 4 2 8 வந்துடும், 4 2 2 4 வந்துடும். ஓகேங்களா? இந்த 0 இங்க 0 இங்க 0, அப்போ இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 6000. ஓகேங்களா? அவ்வளவுதான். நீங்க வந்து பெரிய இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து டைரக்டா இந்த இடத்துல 2 0 இந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னா இந்த இடத்துல 2 0 அடிச்சுட்டு அப்படியே பெருக்கிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனிவட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை ரூபாய் 815 ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 854 பெறப்பட்டால் அந்த அசல் என்ன? இப்படி கேட்டிருந்தா நல்லா பாருங்க, இப்படி கேட்டிருந்தா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் 4 ஆண்டுகள் கழித்து 850, இந்த பெருசா இருக்கிறத எடுங்க. ஃபர்ஸ்ட் 4 ஆண்டுக்கு 854. ஓகேங்களா? இதுதான் 4 ஆண்டுகள். அடுத்து 3 ஆண்டுகளுக்கு 815 கொடுத்துருக்கானா? நல்லா பாருங்க, இதையும் கழிங்க. அதே மாதிரி இதையும் கழிங்க. 4 3 போச்சுன்னா 1, இதுல இருந்து இதை கழிச்சா என்ன வரும்? 14 5 போச்சுன்னா என்ன வரும்? 9 வரும். இங்க 4 தான் இருக்கும், அதனால இங்க 3 வந்துடும். இங்க 8க்கு 8 போச்சுன்னா 0 தான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆண்டுக்கு 39னா 3 ஆண்டுக்கு என்ன அப்படின்னு நீங்க ஏதோ ஒண்ணுல எடுத்துங்க. 4 போடலாம் இல்ல 3 போடலாம். அப்ப 3 ஆண்டுக்கு என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? 9 3 27. ஓகேங்களா? 9 3 27க்கு 7, 27 7க்கு 7 3 9. ஓகேங்களா? அவ்வளவுதான். 9 3 27க்கு 7, மிச்சம் 2, 3 9 117 வரும். ஓகேங்களா? அப்ப 117. இதுதான் என்னது? 3 ஆண்டுகளுக்கான தனிவட்டி. அப்போ தனிவட்டியிலிருந்து நம்ம மொத்த தொகையை கழிச்சா அதுக்கான அசல் கிடைச்சிருமா? இப்போ இதுக்கு 3 ஆண்டுகள் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். 3 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை 815. இது தனிவட்டியா? இதையும் கழிச்சா மொத்த தொகையிலிருந்து தனிவட்டியை கழிச்சா அசல் கிடைச்சிருமா? அப்போ 815 117. ஓகேங்களா? 15ல 7 போச்சுன்னா என்ன வரும்? 15ல 7 போச்சுன்னா 8 வரும். இங்க 10 தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த 10 இருக்கும், இங்க 9 வந்துடும். இங்கிருந்து இங்க 1 போயிடும் இல்லைங்களா? 7 இருக்கும், இங்க 6 வந்துடும். ஓகேங்களா? 698 சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 40 எனில் வட்டி வீதம் காண்க. நல்லா பாருங்க, நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. மேக்சிமம் பாயிண்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே பாயிண்ட்ல அதிகமா வரவே வராது. நீங்க எடுத்த உடனே 5% அப்படின்னு எடுத்து பாருங்க. இப்ப எடுத்து பாருங்களேன், இது எப்படி போடணும் அப்படின்னா 1600 × 5/100ன்னு போட்டுருங்க. 5% கீழே 100ன்னு இருக்கும். அப்படி இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சுங்க. 5 எவ்வளவு? 75. அப்போ 80 வரும். ஓகேங்களா? அப்போ 80 × 16,000. அப்போ இங்க ஒரு 0 இருக்கும். அப்போ 800. ஓகேங்களா? 800 வரும் இல்லைங்களா? 800 5/100 வருங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்போ 8 5 40 வருது. ஸோ 2வது ஆண்டுல 2வது தடவை போகும்போது 40 வந்துச்சுன்னா அது 2 ஆண்டுக்கு 2வது ஆண்டுல 40 வந்துச்சா? அப்போ 40 வந்துருச்சு. அப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? 5% போட்டிருக்கேன். அப்போ 5% தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 80. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். 8 லட்சம் இந்த மாதிரி 80,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நீங்க எப்படி ஒண்ணுமே பண்ண வேணாம். இதுவும் நம்ம ஷார்ட்கட்ஸ்லேயே போடுவோம். இது கூட்டு வட்டி தான். எப்படி ஷார்ட்கட்ஸ்ல போடணும்னா 8% அதிகரிக்குது. அதாவது 2021ல இருந்து 2019 வரைக்கும். அப்போ எத்தனை இயர் கேப்பு? 2 இயர் கேப்பா? அப்போ 2 இயர்ஸ்ல ஆயிருக்கு. அப்போ 8% என்ன பண்ணும் அப்படின்னா 8/100ன்னு கீழே எப்பவுமே பர்சன்டேஜ் கீழே போட்டுருங்க. இங்க அடிச்சா 4 50, இங்க 2, இங்க 25. அதாவது 25ல இருந்து 2 அதிகரிக்குது அப்படின்னா 25ல இருந்து 2 அதிகரிச்சா என்ன வரும்? 25. இங்க 27,000. அதே மாதிரி எத்தனை தடவை போடணும்? 2 ஆண்டுகள் அப்படிங்கிறனால 25 27 ஆகிரும். அவன் நல்லா பாருங்க, 2021ல எவ்வளவு கொடுத்துருக்கான்? 80. இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா?
இது கொடுத்துருக்கனால இதை இப்ப என்ன பண்ணலாம், இதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இந்த நம்பர் கொடுக்கறனால இதை என்ன பண்ணலாம்னா, இதை பெருக்குனா என்ன வரும், 625. இதையும் பெருக்கிங்க, இதையும் பெருக்கிங்க, 27 பெருக்குங்க. இப்போ 27 பெருக்குங்க. இப்போ 27 பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 729 வரும். நீங்க பெருக்கி 27, அதாவது 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க எப்பவுமே மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்களேன், 729 இருக்கு. இந்த 729 டைரக்டா இந்த நம்பரால வகுத்துருங்க. ஓகேங்களா, 80 இந்த நம்பரால நீங்க வகுத்துருங்க. இப்போ எத்தனால போடலாம், டைரக்டா 9வது வாய்ப்பாட்டால நான் போடுறேன். இப்போ பாருங்களேன், 8 72, 1 9. அதே மாதிரி 8 72, மிச்சம் 8000, 9981, 891, 20 வந்துருங்களா. ஓகேங்களா, 9981 வந்துடும். 9981, மிச்சம் 8 இருக்கும். இங்கே 9981 வந்துருங்களா. இங்கே 1 9 11. ஓகேங்களா, இங்கே 1100ஆல பெருக்கணும்னா இந்த நம்பரால பெருக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் வருங்க. அதாவது 80 வருதுங்களா. அதே நம்பரை எடுத்து, இந்த நம்பர் இங்க என்ன நம்பர் வந்துச்சோ அதே நம்பர் எடுத்து இங்க பெருக்கிடுங்க. பெருக்குனீங்க அப்படின்னா 625. ஸோ 5 7 8 6, எத்தனை 0, 2 0 இருக்கா. ஸோ வந்துச்சா. ஸோ இங்க வந்துருச்சுங்களா. அவ்வளவுதான். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 8:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்கான், 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். அவற்றின் ஆரங்களின் விகிதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே போகலாம். ஃபர்ஸ்ட் கூம்புக்கான கன அளவு என்ன, 1/3 r² h by 1/3 r² h இல்லையா. இது இஸ் ஈக்குவல் டு 8/9 வரும்னு அர்த்தம். இந்த இதை கீழே அப்படியே வகுத்தலா போட்டுறோம்னு வச்சுக்கிறேன். இது r1 வச்சுங்க, இது r2 வச்சுங்க, இது h1 வச்சுங்க, h2 வச்சுங்க. நல்லா பாருங்க, இந்த 1/3h இந்த 1/3h கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது என்னது, r1 h1. அப்ப h1 வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த h2 வந்து எத்தனை மடங்கு, 4 மடங்குன்னு இருக்கு. அப்ப h2 வந்து 4ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்களேன், இப்போ r12 ஈக்குவல் டு h1 என்னது, h1 வந்து 1 நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இன்ட்டு 1 பை h2 என்னது 4ன்னு சொல்லியிருக்கேனா, r1 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8/9ன்னு சொல்லியிருக்கேனா. இப்போ பாருங்க, இந்த தான் இங்க குறுக்கு பெருக்க போயிருக்கிறேன், இந்த நம்பர் இங்க போயிடும். ஓகேங்களா, r12 பை r22 அப்படின்னு போட்டு இப்போ என்ன வரும், இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு பாருங்க, இது போயிடுச்சுன்னா 8 இன்ட்டு 4ன்னு வரும், பை அது அப்படியே 9ன்னு தான் வரும் இல்லையா. இந்த ஸ்கொயரை நான் பொதுவாக எடுக்கிறேன், வெளியே எடுத்து நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டு இந்த ஸ்கொயரை நான் இங்கே போட்டு நான் இந்த சைடு ஸ்கொயர் போட்டுறேன். ஓகேங்களா, இந்த சைடு ஸ்கொயர் போட்டுறேன். அப்படி போட்டோம்னா எனக்கு என்ன வரும்னா √8, அதாவது r1 பை r2, ஏன்னா ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துட்டேன், இன்ட்டு √4 பை என்ன வரும், √9ன்னு வருமா. இதை எடுத்தோம்னா என்ன வரும், 2, அதாவது 3 8 சேர்ந்ததா 2 இல்லையா. இதுல இருந்து ஒரு 2 வெளியே எடுத்து ஒரு ரூட் நான் இங்க உள்ள போட்டேன், மிச்சம் எனக்கு 2. இந்த √4 எடுத்தா வெளியே 2, இங்க 3 வந்துருமா. இதையும் பெருக்கிறேன், 4√2 பை 3. அப்போ இதை எப்படி எழுதலாம், ஸோ 4√2 ஈஸ்ட் 3ன்னு எழுதலாமா. ஸோ எங்க இருக்கு ஆன்சர், ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து இதுவும் ரொம்ப ஈஸி, கனசேவகத்தோட நீளம் அப்படி உயரம், இதோட கன அளவு. அப்ப கன அளவு என்னது, LBH. இப்போ எல் என்னது, நல்லா பாருங்க, எல் என்னது, எல் தான் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க, 5x வச்சுங்க. எல் வந்து 5x வச்சுக்கோங்க, பி வந்து எத்தனை 3x வச்சுங்க, ஹச் வந்து எத்தனை வச்சுங்க 2x வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, எல்லுக்கு 5x இன்ட்டு 3x இன்ட்டு 2x ஈக்குவல் டு என்ன வருது, 1920 இல்லையா. இப்போ 13 5 5 2 30 இல்லையா. 30 இந்த பெருக்கும் போது என்ன வரும், x³ மாறிடுமா, 1920. ஸோ x³ ஈக்குவல் டு 1920 பை 30ன்னு வருமா. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருமா. 1 3 3 6 3 18, மிச்சம் 1 4 3 12. அப்ப x³ 63னா அப்ப x என்ன வரும், 4 வரும். ஓகேங்களா. இப்போ x 4 அப்படிங்கிறதுல அவன் என்ன கேட்டிருக்கான்,
இப்போ எக்ஸ் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லாத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்க, நீளம் தான் கேட்டிருக்கா. அப்போ இந்த இடத்துல மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 5 4 5 20. எந்த இடத்துல இருக்கு 20? சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. நல்லா பாருங்க, இவ்வளவுதான். இதுதான் சதுரம் இல்லைங்களா, இதுதான் சதுரம். அதுல இருந்து அவன் என்ன பண்றான்னா இப்படி ஒரு வட்டத்தை போட்டு வெட்டி எடுக்கிறான். இப்படி போட்டு வட்டத்தை எடுக்கிறான். ஒவ்வொரு அலகு பக்கமும் இந்த 14ன்ட்டா, இதுவும் 14ன்ட்டா, இதுவும் 14ன்ட்டா, இதுவும் 14ன்ட்டா இல்லையா. இதுல இருந்து இப்போ இது வட்டமா, இதுல இருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்கலாமா? இது ஃபுல்லா 14னா இப்போ இதுல பாதி எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 7 தான் இருக்கும். இதுதான் ஆரம். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது சதுரத்திலிருந்து வட்டத்தை கழிச்சா மிச்சம் இருக்கிற பகுதி கிடைச்சிருமா, மீதமுள்ள பகுதி கிடைச்சிருமா? இப்போ சதுரத்தோட பரப்பளவுங்கிற ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் இதுக்கான ஃபார்முலா என்ன? வட்டத்தோட ஃபார்முலாக்கு என்ன? பை ஆர் ஸ்கொயர் போட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ ஏ ஸ்கொயர் என்னது? பக்க அளவுன்னு கொடுக்குறான், 14ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 14 ஸ்கொயர் மைனஸ் 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயரா. இப்போ ஆர் ஸ்கொயருக்கு என்ன? 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 7 × 7 இந்த 2 7 7 கேன்சல் ஆயிரும். 14 ஸ்கொயர் 196 மைனஸ் 22 7 பேருக்குங்க 7 14 மிச்சம் 1 7 14 154. இதையும் கழிச்சோம்னா உங்களுக்கு 42ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. அவ்வளவுதான். சி தான் சரியான ஆன்சர். இது ரொம்ப ஈஸி. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 40 மற்றும் 60 நாட்கள் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு இருக்கு. நல்லா பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னா இதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இத நீங்க பின்னு வச்சுக்கோங்க. அதாவது பி வந்து 40, கியூ வந்து 60. பி வந்து 40, கியூ வந்து 60ன்னு இருக்கா. இதுக்கு வந்து எல்சியம் கண்டுபிடிங்க. 40க்கும் 60க்கும் எல்சியம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்னன்னா 120 கிடைக்கும். ஓகேங்களா. இதை எல்சியம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு 120 கிடைக்கும். இந்த 40ல எத்தனை 120 இருக்கு? அதாவது 120ல 40 எத்தனை இருக்கு? 3 தடவை இருக்கும். இது 2 தடவை இருக்கும். இதுதான் மொத்த வேலை. ஓகேவா. 5 நாள் 2 பேரும் சேர்ந்து 5 நாள். ஓகேங்களா. இதுதான் மொத்த வேலை. 120 அப்படிங்கிறதா மொத்த வேலை. இப்போ 5 நாளா? இப்போ மொத்தம் 5 நாள்ல செஞ்சிருப்பாங்க. இதுல நல்லா பாருங்க. பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா பி ஆனவர் 5 நாள்ல, அவர் மட்டுமே 5 நாள்ல முடிக்கிறார். அப்ப இந்த இடத்துல 5 போட்டுருங்க. ஓகேங்களா. 15. ஓகேவா. அவர் மட்டுமே 15 நாள்ல முடிக்கிறார். அப்ப 120ல இருந்து 15 நம்ம கழிச்சிருவோம். இப்ப 120ல இருந்து 15 கழிச்சோம்னா 105ன்னு கிடைக்கும். ஓகேவா. இந்த 105 நாளதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மொத்தம் 2 பேர், இந்த 2 பேருமே சேர்ந்து செய்வாங்க. அப்ப 105ல அதுல இருந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா கியூ ஆன வேலை கிடைச்சிருமா? இப்ப பாருங்க. 1 5 5 2 10 மிச்சம் 1. மிச்ச வேலை 21 நாள்ல கியூ வந்து செஞ்சிருப்பாரு. கியூ 21 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் கியூ வந்து வேலையை விட்டு சென்றுவார். ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் மற்றும் ஒய் ஜெட் அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் எப்படி போடலாம்? எக்ஸ் வந்து 8ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் வந்து 8, ஒய் வந்து 12. ஓகேங்களா. இஜெட் வந்து 16ன்னு எடுத்தோமா? இது கேல்சியம். இதே மாதிரி இது கேல்சியம் கண்டுபிடிப்போமா? 8 12 16 இது கேல்சியம் கண்டுபிடிப்போமா? என்ன போடலாம்? 4ஆல போடலாம். 4 2 ஓகேங்களா. 3 4 ஓகேங்களா. 4 2 8 8 3 20. இன்னும் கூட 2ஆல போடலாம். இல்ல 1 3 மிச்சம் 2 23 6 4 2 8 48 வரும். ஓகேங்களா. இப்போ 48 இருக்கா? இப்போ 48ல எத்தனை 8 இருக்கு? 6 8 48. ஓகேங்களா. ஓகே. 4 12 48 வருமா? அதே மாதிரி 3 12 மொத்தம். இப்போ இதுல மொத்தம் எத்தனை நாட்கள்? 1 2 3. அப்போ எத்தனை? 10 13 நாட்கள். இது மொத்தம். இது வந்து 48 அப்படிங்கிறது இதுக்கான மொத்த வேலை. இது ஒரு வேலைக்கு 48 நாள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13. ஓகேங்களா. இந்த மொத்தம் 13. இதுல அவங்க என்ன கேட்கறாங்க? ஒய் மட்டும் தானே. ஒய் மட்டும் 4 நாள்ல செய்யறாங்களா? அப்போ கீழே மொத்தத்துக்கும் மேல ஒய் மட்டும் 4 நாள்ல செய்யறாங்க. இன்ட்டு மொத்த தொகை எவ்வளவு? 26,000. அதை பெருக்கிடுங்க. ஓகேங்களா. இப்போ இதை அடிச்சோம்னா 1 13 13 2 13 26. அப்போ 4 2 8. ஸோ 8000 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா.
புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு இருக்காங்க. நல்லா பாருங்களேன், 3 + 7 ஏதோ பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருப்பான்? டைரக்டா நிறைய போயிருக்கு. இதை பெருக்கும் 3 21 வருது. இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 4 இருக்கா? இதுக்கும் டிஃப்ரெண்ட் 4. அதை கழிச்சிருக்கான் அர்த்தம். இப்ப பாருங்களேன், 17 வந்துருச்சா? ஓகே சார். அப்போ அதே மாதிரி இப்ப ரெண்டாவது அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம். 8 40 பெருக்கிடுவோம். இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 3 -3. ஸோ அப்போ 37. ஸோ வருது. அப்போ 6 7 42. 6 7 பெருக்கி இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? 6 7 42. இதுக்கான யாருக்கு 7க்கு டிஃப்ரெண்ட் என்ன? 1 -1. அப்போ 41. அப்போ 41 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து, பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை. நல்லா பாருங்க, நேர்கோடு வளைஞ்சு போகாம நேர்கோடா இருக்கும். இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடாது. இப்படி இது மட்டும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது மட்டும் எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறீங்கன்னா, இந்த இது எடுத்துக்கங்க. 1 2 3 4 இப்படி ஒரு 4 கோடு இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு எடுப்போம். இப்படி 1 2 3 4, அதாவது இந்த சைடு 1 2 3 4. ஓகேங்களா? இதுல 4 இருக்கு. அடுத்து எங்க? இப்படி போ, நேரா இப்படி 1 2 3 4. அவ்வளவுதான். வேற ஏதாவது நம்ம விட்டுருக்கோமா? ஏதாவது கோடுல ஏதாவது நம்ம விட்டுருக்கோமா? எல்லா கோடுமே ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? பிளஸ் பண்ணிடுவோம். மொத்தம் 12 இருக்கு. அப்போ பி தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரி முக்கோணம் வந்துச்சுன்னா இப்படி என்னங்க, இந்த சைடு போங்க, இந்த சைடு போங்க, இந்த சைடு போங்க, இந்த சைடு போங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. மொத்தம் 12 கோடு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து, 2 பகடைகள் ஒன்றாக உருட்டும் போது 2 பகடைகளும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு. நல்லா பாருங்களேன், 2 பகடைகள் ஒரே உருட்டப்படும் பொழுது 2 பகடைகளும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நல்லா பாருங்க, 2 பகடைகளுக்கான முகங்க அந்த நிகழ்தகவு அப்படி இது கூர்வழி எவ்வளவுனா 36ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு? 36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பகடைனா 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்ம போட்டுவோம். 2னா என்னது? 1,1 1,2 அந்த மாதிரி 6,1 6,6 வரைக்கும் போகுங்க. இதுல ஒரே முகங்கள் எப்படி கிடைக்கும்? 1,1ல கிடைக்குமா? அதே மாதிரி 2,2ல கிடைக்குமா? அதே மாதிரி 3,3 ஒரே முகங்கள் கிடைக்குமா? 4,4ன்னு கிடைக்குமா? 5,5ன்னு கிடைக்குமா? 6,6ன்னு கிடைக்கும். இதுல 1 இல்லையா? 1 2 3 4 5 6 இருக்கு. மொத்தவங்கள் எத்தனை? 6. 2 பகடைக்கான மொத்த கூர்வெளி என்னது? 36. இப்போ 1 6 6 6 36. அப்போ 1/6. அப்போ எங்க இருக்கு 1/6? டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். 196வது கொஸ்டின். இந்த மாதிரி A1 B2 ஆல்பபெட்டிக் அப்படி இருக்கு. இந்த ஏபிசிடி இப்படி இருந்துச்சுன்னா நீங்க எடுத்த உடனே வந்து ஏபிசிடி ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருங்க. நீங்க கொஸ்டின்ஸ் நீங்க அடுத்து பார்த்து வாசிக்கும் போதே, ஒரு டைம் வாசிக்கும் போதே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்றீங்கன்னா, அடுத்து வந்து நீங்க வந்து பேக்ல அந்த புக்ல அந்த கொஸ்டின்ஸ் பேக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சைட்ல வந்து நீங்க ஏபிசிடி ஃபுல்லா 26 தடவை எழுதி வச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 26 தடவை இந்த ஏபிசிடி ஃபுல்லா எழுதி வச்சுட்டீங்கன்னா, 26 ஏபிசிடி எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, 196க்கு என்ன கொடுத்துருக்கான்? A1 B2 C3 Z26ன்னு சொல்லி எனக்கு கொண்டு ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்க, அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான். ஏங்கிறது என்னது? ஏங்கிறது ஏபிசி ஈக்குவல் டு பிஇஜேன்னு போட்டிருக்கானா? அப்போ ஏங்கிற இடத்துல என்னது? 1, பிங்கிறது என்னது? 2 இல்லையா? சிங்கிறது 3 இல்லையா? இப்போ இதை வந்து அவன் பின்னு சொல்லியிருக்கான். பிங்கிற வேல்யூ என்னது? 2. பிங்கிற வேல்யூ 2. அடுத்து ஈங்கிற வேல்யூ என்னது? 5. ஈங்கிற இடத்துல 5 இருக்கா? நம்பர்ஸ் வந்து 5 இருக்கு. அதே மாதிரி எஃப்ங்கிறது என்ன இடத்துல இருக்கு? எஃப் 6. ஓகேங்களா? எஃப் 6. இப்போ பாருங்க, 1 2 3 5 6. இப்போ இதுல இருந்து அவன் என்னவோ நல்லா பாருங்க, 1 2 5 6 அப்படின்னு போயிருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கானா, ஏவை 1 ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு போட்டா 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 ஸோ 2ஆ மாறிடுது. ஸோ அதே மாதிரி தான் வருதான்னு பார்ப்போம். அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் 1 4 பிளஸ் 1 5 இ வந்திருக்கு. அதே மாதிரி 3 ஸ்கொயர் பிளஸ் 1 3 9 1
10. அப்போ 10 என்னது ஜே. ஸோ இல்லைங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ 3 9 9 பிளஸ் 1 இல்லையா, ஜே தான். ஓகேங்களா, ஜே. ஓகேங்களா, 10. ஓகேங்களா, இந்த மாதிரி 10 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இதே மாதிரி இந்த சிடிஏ எடுப்போம். இப்போ சி என்னது, சிங்கிற வேல்யூ என்னது, சி டி இல்லையா, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு வந்து என்னது 5. இப்போ 3 ஸ்கொயர் இல்லையா, 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 9 9 1 10. 10க்கு எந்த இடத்துல என்ன இருக்கு, ஜே தான் இருக்கு இல்ல, ஜே. ஸோ ஜே போட்டுருவோம். அடுத்து டி 4 ஸ்கொயர் பிளஸ் 1, 4 16, 16 பிளஸ் 1 17 இல்லையா, 17 இருக்கு. அப்போ 17ங்கிற இடத்துல என்ன நம்பர்ஸ் இருக்கு, இந்த இது லெட்டர் இருக்கு. 17ங்கிற இடத்துல கியூ இருக்கு இல்லையா, அப்போ கியூ. அடுத்து இ 5 ஸ்கொயர் என்னது, 5 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டுக்குவோம். 25 பிளஸ் 1 26, 26 இடத்துல இஜெட் இல்லையா, ஸோ இஜெட். ஜே கியூ இஜெட் எங்க இருக்கு, இதுதான் இருக்கு. ஓகேங்களா, சரி. அடுத்த சம்மு, அடுத்த சம்மு அதே மாதிரி தான். ஏங்கிற இடத்துல 1, பிங்கிற இடத்துல 2, இப்போ ஏங்கிற இடத்துல 1, இந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம். இப்போ பாருங்க, எழுதிக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச்ஐ ஜே கே எல் எம். ஓகேங்களா, என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் இல்லைங்களா. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 இந்த மாதிரி இருக்குங்களா. இப்போ பாருங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், டாக் பை கேட் அப்படி இப்படி இருந்துச்சுனாலே அவன் அப்படியே அடிச்சு போட்டு அங்க இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பையில இருந்துச்சுனாலே அந்த வேல்யூ உள்ள அப்படியே பெருக்கி இதை அப்படியே அடிச்சிருக்கான், சுருக்கி இருக்கான்னு அர்த்தம். பாருங்களேன், டி என்னது 4, ஓ என்னது 15, அதே மாதிரி ஜி என்னது 7 பை கேட் சி என்னது 3, ஏ என்னது 1, டி என்னது 20. அவ்வளவுதாங்க. இப்போ இதை அப்படியே சுருக்கி பார்ப்போமா. 4 5 5 4 5 20, 3 5 1 4 4 1 4 4 கேன்சல் ஆயிரும். 1 3 3 1 3 3, அப்போ 7 கரெக்டா வருது. இப்போ அதே மாதிரி தான் பியூஎல்எல் இந்த மாதிரி. இப்போ பி என்ன வருது, பியூஎல் பை பிக். ஓகேங்களா, பிஐ ஜி வருதா. இப்போ பிக்கு என்னது, பிக்கு வந்து 2, யூக்கு வந்து 20, யூக்கு வந்து 21, எல்லுக்கு வந்து என்னது பாருங்க, எல்லுக்கு வந்து 12 × 12 பை பிக்கு வந்து என்ன வருது, இந்த இங்க இருக்கு பாருங்க, பிக்கு வந்து 16, ஐக்கு வந்து என்னது 9, ஜிக்கு வந்து என்னது 7 இல்லைங்களா. அவ்வளவுதாங்க. இதை அப்படியே அடிப்போம். 3 நேரம் 7 வைப்போம். 1 7 7 21, 3 9, 1 3 3 கேன்சல் ஆயிரும். 1 3 3 4 3 12 கேன்சல் ஆயிரும். 4 16 இல்லைங்களா, இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, 1 4 4 3 12, 2 3 தான் இருக்கு 6. ஸோ ஆன்சர் தான் பி வந்து 6 இருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 198, அதே 198 அதே மாதிரி தான். இதுல வந்து ஐஸ் கியூப் என்ன வருது, ஐக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9. ஐக்கு வந்து என்ன இடத்துல வரும்னா, இந்த இடத்துல நீங்க எப்பவுமே மனப்படம் வச்சுங்க, ஏபிசி இஜெட் வரைக்கும் ஐனா என்ன ஜேனா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐங்கிற இடத்துல என்ன வரும்னா உங்களுக்கு 9ன்னு வரும். ஓகேங்க, 9 ஐங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து 9ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 கியூப் பிளஸ் ஓகேங்களா, ஜேங்கிற என்னது அடுத்த ஐஜே அடுத்த நம்பர் தானே 10 கியூப் பிளஸ் அட்டு ஓங்கிற இடத்துல என்ன வரணும் அப்படின்னா உங்களுக்கு 15 கியூப் இப்படி வரும். ஓகேங்களா, இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு மேல நம்ம ஃபார்முலா தானே, அதாவது n தொடர் வரிசையில நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டோம். இது n தொடர் வரிசைக்கான ஃபார்முலா என்ன, கியூப் ஃபார்முலா என்ன, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். அதாவது 1லிருந்து 15 வரைக்கும் போட்டு அதை அதுக்கு முன்னாடி நம்பரோட கழிச்சா, அதுக்கு முன்னாடி நம்பர் வச்சு கழிச்சோம்னா அதுதான் ஆன்சர் இல்லைங்களா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்னங்கிற இடத்துல என்னங்கிறது 15ன்னு போடுவோம், இதுக்கு இந்த சைடுங்கிறது என்னங்கிறது என்னன்னு போடுவோம் 8ன்னு போடுவோமா. இப்போ போடுவோமா 15 × 16/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 × 9/2 இல்லையா த ஹோல் ஸ்கொயர்.
இப்போ பாருங்க, இந்த ரெண்டையும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 8 ஆயிரும், இங்கே 2 கேன்சல் பண்ணா 4 ஆயிரும். ஓகேங்களா? 36 இங்க 120 ஸ்கொயரு மைனஸ் 36 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 144 வரும். இந்த 2 ஜீரோ இருக்கு இல்லையா, ஒரு ஜீரோ ஆனால் ஸ்கொயர்னால 2 ஜீரோ போட்டோம். 36 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1296 வரும். இப்போ பாருங்க, இந்த இதை கழிச்சோம்னா என்ன வரும்னா உங்களுக்கு 13,1,4 வரும். ஓகேங்களா? 1,0,4 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க வந்து அது ஏபிசிடி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இங்க பாருங்க, அதாவது ஏன்னு கொடுத்துருக்கானா, ஏக்கு அப்புறம் என்னது, ஏக்கு அப்புறம் டின்னு கொடுத்துருக்கான். அப்போ டி இல்லையா, டிக்கு அப்புறம் இடையில என்ன இருக்கு, இந்த பி இருக்கு, சியை விட்டுருக்கான். அதே மாதிரி நம்ம 2 நம்பரை விடுவோமா, டிக்கு அப்புறம் இஎஃப், இயும் எஃப்ஐயும் விட்டுட்டு நான் இந்த இடத்துல ஜின்னு போடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஜி போடுறேன். நெக்ஸ்ட், அதுல இருந்து 2 நம்பரை நான் விடுறேன். ஜி ஏபிசிடி இஎஃப்ஜி ஹச் ஐயை விட்டுட்டு அடுத்து நான் ஜேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஜேன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஜே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல வரவே வராது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்ம அடிச்சு விட்டுருவோம். மிச்சம் இருக்கிறது அடுத்து 7ஆ 4ஆ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, 17 10 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் -7 பண்ணியிருக்கான், அடுத்து இதுல இருந்து +4 கூட்டியிருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல -7 நம்ம போட்டு பார்த்தா எவ்வளவு வரும், 17ல -7 போட்டா என்ன வரும், -7 போட்டா வெறும் 7. அப்போ J7. அவ்வளவுதாங்க, J7 அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். விடுபட்ட எண்ணை நிரப்புக. 91 98 95 102 109. இதுல இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 91 98 95 102 109 1 அதிகமாகும் 1 குறையுது, அதுக்கப்புறம் 1 அதிகமாகுது, அப்புறம் 1 குறையுது, அப்புறம் 1 அதிகமாகுது. இந்த மாதிரி பஸ்னா 1 விட்ட நம்பர் எடுங்களேன். இப்போ இந்த 1 விட்ட நம்பர் எடுங்களேன், இது இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, இப்போ 91ல இருந்து +4 பண்ணியிருக்கானா, அதே மாதிரி இந்த இடத்துல +4 பண்ணா 99 வருதா, அதே மாதிரி +4 இங்க போட்டா என்ன வரும், அப்படிதானே? 91 95 99 99ல இருந்து +4 பண்ணா என்ன வரும், 103. இந்த இடத்துல 103 கிடைச்சிருச்சு. சரி, அப்போ இதுல ஆப்ஷன்ல பார்ப்போம். 103 எங்க இருக்கு, இங்க இருக்கு, சி. அவ்வளவுதான். நீங்க அடுத்து பார்க்கவே தேவையில்லை. 103 வந்துருச்சா, ஓட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஓகேங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நம்ம டெய்லி பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப இன்னும் முக்கியமா என்ன சொல்லணும்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் வந்து இனி வரப்போற இந்த ஒரு 4 மாசத்தை நீங்க எப்படி யூக்ளியேட் பண்றீங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய படிங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நாளையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம படிங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்லாம் வரப்போகுது. அடுத்து நீங்க குரூப் 1 எழுத போறீங்க, குரூப் 2 எழுத போறீங்க, குரூப் 4 எழுத போறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அதே மாதிரி குரூப் 4க்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க வேணாம். எப்பவுமே குரூப் 4க்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்க படிக்க வேணாம். இருக்கிற அந்த 3 எக்ஸாமையும் நான் கிளியர் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸ் வந்து நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுவேன், குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு படிங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நீ ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்க. எப்பவுமே டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நன்றி.